ஐயா எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சிஏல ஓட்டின்னு இருக்கிறேங்க. நான் லாரி ஓட்டின்னு இப்போ வந்து பஸ் ஓட்டின்னு இருக்கிறேன். இந்த சும்மா வந்து பத்திரிக்கையாரங்க போடுறாங்க பஸ்ஸு சரியில்லை அது சரியில்லை. இதெல்லாம் பார்க்க வேண்டியது யார் தெரியுமா? ஏஇ பிஎம் இவங்க எல்லாம் தான் பார்க்கணும் ஒரு டிப்போலையும். ஆனால் முதலமைச்சர்ன்றதுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரி பேர் பேக்ஸ் வாங்கி கொடுக்கணும். ஒரு பொருள் ஒரு டிரைவர் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிட்டான்ட்டு வந்து அந்த ஆள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 கேஸ் போட்டுக்கிறாங்க. ஒரு கார் எடுத்துன்னு போய் ஓன் போர்டு கார் எடுத்துன்னு போயிட்டு 4 பேர் வச்சு சாவடிச்சிக்கிறான். அப்போ அவன் மேலே என்ன கேஸ் போட்டுக்கிறீங்க நீங்கள்? சரி, அதுவும் அரசாங்கம் சரியில்லை. ஏன்னா கார் ஓட்டுறவங்க உஸ்டே ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறவங்க தற்கொலையாக ஓட்டுறாங்கல்ல. எங்களுக்கு தெரில, பஸ் ஓட்டுறவங்க வந்து லைசன்ஸ் வந்து ஹெவி லைசன்ஸ் வச்சுக்கின்னு எல்லாமே ஒரிஜினலாக வச்சு நாங்கள் பண்ணுறோம். ஒரிஜினலுக்காரங்க எல்லாமே கொடுக்குறோம். வண்டி கற்றுக்குன்னு வந்து ஓட்டுறோம். வண்டி வந்து என்ன வேலைன்ட்டு எல்லாத்தையும் பார்க்குறோம் நாங்கள். சரி ரைட்டு. பேர் பேக்ஸ் வந்து கொடுக்கறது யார் தப்பு? கவர்மெண்ட் தப்பா இல்லை எங்கள் தப்பா? கவர்மெண்ட்டு வண்டிக்கு பேர் பேக்ஸ் கொடுக்கணும். பேர் பேக்ஸை கொடுக்குறதுல ஒன்றும் கொடுக்குறதில்ல. அப்புறம் வந்து பிரேக் நிற்க ஒரு டிரைவர் வந்து 9 பேர் சாவச்சிட்டான்ட்டு 3 கேஸு, அதாவது வந்து அவன் மேலே வந்து 3 கேஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. அட்டம்ப்ட் மர்டர் லொட்டு லொசுக்குன்னு 3 கேஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. கார் ஒருத்தர் இடிச்சானே, ஏன் ஓன் போட்ட காரு சொந்த வண்டியை ஏன் எத்துமா இடிச்சான்? அவனுக்கு ஒரே விசாரணை. அவனை விசாரிச்சுன்னுக்குறான். பணம் இருந்தால் ஒரு இதுவு, பணம் இல்லாத ஒரு இதுவா? பத்திரிக்காரங்களும் சரி பொதுமக்களும் இது ஒன்று யோசிக்கணும். பணம் இருந்தால் எப்படி வேணாலும் இருந்துடலாம். பணம் இல்லைன்னா எவனை சாவடிச்சாலும் அவனை தான் உள்ளே போகணும். இல்லை சாவடிக்காத கேஸுக்குள்ளே உள்ளே போகணும். அது வந்து ஒரு சட்டம். ஆடா பாயில இது நட சட்டம். சட்டன்றது எல்லாருமே பொது. இதோ இப்போ ஒரு இதுவே வந்து தூக்கினாங்க ஜட்ஜிக்கே இங்கே வந்து இப்போ இது இல்லைன்னா எங்களை மாரி ஆளுக்கு என்ன இருக்குது? ஜட்ஜிக்கே வந்து அந்த ஆள் வந்து கரெக்டாக தான் கொடுத்தாரு தீர்ப்பு. கரெக்டாக கொடுத்தாரோ தப்பாக குத்தாரோ எல்லாத்தையும் விசாரிச்சு தான் கொடுத்துருப்பாங்க ஜட்ஜிக்கு. அந்த அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. வேதை விட்டு இது மட்டும் தப்பாச்சு அவ்வளோதான் தெரிஞ்சு போடணும்.